மதுரையில் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் 4 பேரை கைது செய்து விசாரித்தபோது மாணவனின் தாய் ராஜலட்சுமிக்கும் IAS அதிகாரியின் மனைவி சூர்யா என்பவருக்கும் விரோதம் இருந்து வந்ததால் ஹைகோர்ட் மகாராஜா உதவியுடன் மாணவனை கடத்தியது தெரியவந்தது. இதில் சூர்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தலைமறைவாக இருந்த ஹைகோர்ட் மகாராஜாவை கோயம்புத்தூரில் வைத்து கைது செய்தனர். சென்னை முன்னாள் காவல் ஆணையரும் காவலர் வீட்டு வசதி வாரிய DGPயுமான AK விஸ்வநாதன் பணி ஓய்வு பெற்றார். 1990 பேட்ச் IPS அதிகாரியான அவர் சட்ட ஒழுங்கு, உளவு பிரிவு, CBI உட்பட பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றியுள்ளார். 2017ஆம் ஆண்டு சென்னை காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்ற போது 3ஆம் கண் என்னும் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்திய விழிப்புணர்வால் சென்னையில் சுமார் 2,70,000 CCTV கேமராக்கள் நிறுவப்பட்டு பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட AK விஸ்வநாதன் தன் பணி அனுபவங்கள் குறித்து மேடையில் பேசும்போது கண் கலங்கினார். 3வது தலைமுறையாக நான் இந்திய காவல் பணியில் சேர்ந்து இன்று பணி நிறைவு செய்வதை மிக பெருமையாக கருதுகிறேன். இன்று கடைசியாக இந்த காக்கி சீருடை அணியும் போது என் கண்கள் கலங்கின. அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அதிலும் நான் காவல்துறையிலேயே பணிபுரியும் வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலே எனக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி மாவட்டம் காட்டூர் ஆதிதிராவிடர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2.5 கோடி ரூபாய் CSR நிதியில் அமைக்கப்பட உள்ள அறிவியல் மையத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து இளந்தப்பட்டியில் ஒலிம்பிக் பயிற்சி மையம் மற்றும் சிப்காட் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை அமைச்சர் TRB ராஜா மற்றும் அதிகாரிகளுடன் சேர்ந்து உதயநிதி ஆய்வு செய்தார். சேலம் செங்கப்பள்ளி இடையிலான 4 வழிச்சாலையை 6 வழிச்சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்களவையில் திமுக MP KRN ராஜேஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். சுமார் 103 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த சாலை வழியே நாள்தோறும் 20,000க்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்கள் சென்று வருவதாகவும் 15க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களும் சாலையை பயன்படுத்துவதாகவும் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அதிகரிக்கும் வாகன நெருக்கடி, எரிபொருள் செலவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேசிய நெடுஞ்சாலை 544ஐ 6 வழிச்சாலை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடியதாக கண்டறியப்பட்ட 41 பகுதிகளில் எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என அமைச்சர் முத்துசாமி கேட்டுக் கொண்டார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் 1,70,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு நடத்திய அமைச்சர் முத்துசாமி கரையோர பகுதிகளை பார்வையிட்டார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஆவடி வரை 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயிலை நீட்டிப்பதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க ரைட்ஸ் என்ற பொதுத்துறை நிறுவனத்துடன் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பாடி, புதுநகர், அம்பத்தூர், திருமுல்லைவாயல் போன்ற பகுதிகள் வழியாக 15 ரயில் நிலையங்களுடன் மெட்ரோ ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆழ்துளையிட்டு மண் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் வரும் நவம்பரில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராசிபுரம் பேருந்து நிலையத்தை 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணைப்பாளையத்திற்கு இடமாற்றம் செய்ய நிறைவேற்றிய தீர்மானத்தை நகராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். முன்னாள் அமைச்சர் சரோஜா போராட்டத்தை துவக்கி வைத்த நிலையில் அதனை முடித்து வைத்து பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேருந்து நிலையத்தில் தேவையான வசதியை ஏற்படுத்துவதோடு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சென்னை நொளம்பூரில் திமுக பிரமுகர் கேபிள் சேகர் என்பவரின் மகன் மனிஷை காரில் கடத்திச் சென்ற தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் வழியிலேயே பிடிபட்டனர். நொளம்பூர் பைபாஸ் சாலையில் அவர்களை மடக்கி பிடித்த கேபிள் சேகரின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் அவர்களை ஒப்படைத்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய காரில் இருந்து கத்தி மற்றும் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றிய போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். இவர்கள் காட்டாங்குளத்தூர் மற்றும் ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் என்றும் இருவருக்குள் ஏற்பட்ட மோதலில் கடத்தலில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது.
சென்னையை அடுத்துள்ள குடுவாஞ்சேரி ஏரியில் 6.5 கோடி ரூபாயில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பணிகள் ஏன் தரமாக இல்லை என ஒப்பந்ததாரரிடம் கேள்வி எழுப்பினார். பதிக்கப்பட்ட 3 மாதத்திலேயே ஃபேவர் பிளாக்கர்கள் பெயர்ந்ததால் அதனை மாற்றியமைக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். 3 மாசம் ஆச்சு ஒர்க் முடிஞ்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப அன்னிவனாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வாட்டர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரே இதில் வந்து தள்ளலாம் வந்து வெளில போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன போகுது? இதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும், பண்ணி கொடுத்துருவோம். ரெக்டிஃபை பண்ணது நீட்டாக பண்ணணும். சும்மா ஏதோ நமக்கு பேருக்கு வந்து நம்ம இல்லை ரிமூவ் அண்ட் ரீஃபிக்ஸ் தான் சார். ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க நடுவில் வந்து எல்லாம் ஃபுல்லாக கேப்பாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நீட்னஸ் ஆஃப் ஒர்க். முழு கொள்ளளவை எட்டியுள்ள மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,48,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 16 கண் மதகுகள் வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை ஏராளமானோர் புதிய பாலத்தில் நின்றபடி கண்டுகளித்தனர். சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் வயநாடு சென்று நிலச்சரிவில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார். வயநாடு சென்று கொண்டிருந்த போது அவரது கார் விபத்துக்கு உள்ளானதில் காயமடைந்த அவர் அதற்கான சிகிச்சை முடிந்த சில மணி நேரங்களிலேயே பொதுமக்களை மருத்துவமனையில் சந்தித்தார். The priority of the state is to rescue people, and Army, Fire Force, then NDRF, they are all doing their work now. And here what we do is that we try to arrange every possible facility to keep these people safe and comfortable, especially because they have undergone a trauma, so that itself shows that they need psychological support and all.